சொல்லிட்டு போய்ட்டு கேம். ஸோ இது பண்ணிங்கன்னா இன்றைக்கி நம்ம போகிற கேம் இந்தியன் பைக் டிரைவிங் கேம் 3D. ஸோ என்னடா கேம் அது அப்படின்றது பார்த்திங்கன்னா நான் சொல்லி தான் தெரியணும்னு எதுவும் அவசியம் கிடையாது. அந்த கேம் பயங்கர ஃபேமஸ்லாம் இருக்குது. ஸோ ஓகேங்க, வாங்க விட கிளப் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சரி, நானும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ட்ரோ மாற்றுறது அது மாற்றுறது இது மாற்றுறது நிறைய மாற்றிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் மட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்க்கவே மாட்டீங்க. நம்ம போன வீடியோலாம் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் இப்போ வரைக்கும் 7 வியூஸ் தாங்க இருக்குது. இத்தனைக்கும் அந்த கேம்லாம் என்கிட்ட கமெண்ட்ஸில் முன்னாடிலாம் கேட்டிருந்தீங்க, அதை போட்டது அதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா யாரும் பார்க்கல. சரி ஓகே, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வீடியோவாவது பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டேன். என்னங்க இது, கட்டில் கன்னை வச்சு சுட்டா கட்டில் ஏதோ கான்க்ரீட்டில் செஞ்ச மாதிரி ஹோட்டல் அவளுது, பஞ்சு எதுவுமே இல்லை. ஓகே, இங்கே மேலே வந்துட்டு ஜிம் இருக்குங்க. இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கேமில் என்ன பெருசாக இருக்குதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கேமில் சீட்ஸு அதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஜாலியாக சுற்றலாம், அதுக்காக மட்டும்தான் போட்டிருக்கேன். சரி, ஏன் நம்மக்கிட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல கண்டென்ட்ஸில் வரமாட்டேங்குதுன்னு பார்த்திங்கன்னா, என்ன சொல்கிறது, நல்ல கண்டென்ட்ஸ் வருதா வரலையான்றது எனக்கு தெரில. ஏன்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கே தெரில. அதாவது ஸோ நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி மிஸ்டர் மீட்டோட போலீஸ் எஸ்கேப் வந்துட்டு பார்த்திங்கன்னா போட்டிருந்தேன், ஆனால் யாருமே பார்க்கல. சரி, இந்த வாட்டி இது கொஞ்சம் நல்லா ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, அதனால் இந்த ஒரு வீடியோ போடுவோம், இந்த ஒரு கேம் எடுத்து போடுவோம்னு நினச்சி தான் போட்டேன். சரி ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டோம் வெளியே. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எதாவது சீட்டு போடலான்னு நினைக்கிறேங்க. என்ன சீட்டு போடுறது, அதாவது பைக் சீட் போடலான்னு நினைக்கிறேன். என்னங்க அது, இந்த காலில் போயிட்டு தான் போடணும்னு நினைக்கிறேன். கால் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு போடலான்னு நினைக்கிறேன். என்ன போடுறது முதல்ல யோசிச்சு வச்சுப்போங்க. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 6021 போட்டோன்னா வந்துட்டு ஒரு சூப்பர் ஸ்ப்ளெண்டர் வரும். ஸோ இதை எடுத்து நம்ம போயிட்டு ஜாலியாக ஊர் சுற்றலாம். ஸோ என்னடா இது அப்படின்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மாதிரி சீட் போட்டோம்னா இந்த கேமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வரும். ஸோ இதை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு திருப்பியும் தெரியணும்னு கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இதை எடுத்து போட்டாங்க. இப்போ நான் திருப்பி போட்டிருக்கிறது காரணம், ட்ரெண்டில் போய்ட்டுருக்கிறது இந்த ஒரே காரணம் தான். இது இப்போ கூட பயங்கர ஃபேமஸாக இல்லை, பட் ஒரு 2 இல்லை 3 மாதத்துக்கு முன்னாடி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஏதாவது போயிட்டு சீன் போடலாமா? ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹை 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 ஹாய் எஸ், வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு பயங்கரமான பைக் ரைடர். யாராவன் தாத்தா மாதிரி இருக்கான். யாரா நீ? இது கிராணியில் வர மொட்டையும் மாதிரியே இருக்கிறதுனால எனக்கு ஒன்று பிடிக்கல, அதனால் உன் மண்டையில் சொல்கிறேன்டா. சரி, நம்ம மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, நான் கொல்லலாம் மாட்டேன், சும்மா என்னங்க எஸ்கேப் ஆகிட்டா இருக்க போடுறோம். இப்போ வந்துடு. கொஞ்சம் அடிக்க வராங்க. இப்போ கன் எடுத்து போடு. அவ்வளோதான், என்கிட்ட வேலையை கட்டுற. பார்த்தீங்களா நான் எவ்வளோ ஸ்டைலான போட்டு கொண்டேன்னு. அதெல்லாம் பிஜிடியால் தான் பண்ண முடியும். பிஜிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுறது. சரி ஓகே, பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா திறமை கிடைக்கும். அதனால கொஞ்சம் பண்ணுங்க ப்ளீஸுங்க. ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஏதாவது சீட் போடுவோம். என்ன சீட் போடலான்னு பார்த்திங்கன்னா, ஏதாவது சீட்டை போடுவோங்க, போட்டு நம்ம இந்த ஊரை சுற்றலாம். ஸோ என்ன சீட் போடலான்னா, இன்னும் போலீஸ் வந்து ஏங்க 1 ஸ்டாருங்க, 1 ஸ்டார் வாண்டட் லெவல் வந்துருச்சு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் அப்பாச்சே பைக் போட்டிருக்கேன், 4050 அப்படின்னு போட்டோன்னா வந்துடும். பாருங்க, போலீஸ் வந்துட்டானுங்க. பார்த்தீங்களா, நம்ம ஊர் போலீஸ் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க, ஆனால் கார்லாம் பார்த்திங்கன்னா ஃபாரின் போலீஸஸ், இந்த யூஎஸ்ஏல இருக்கிற போலீஸ், FBI ஸ்வாட்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களோட இது அட்டையர் வந்துட்டு, அட்டையர் இல்லை, அட்டையர் நம்ம ஊர் தான் இருக்குது. இது மட்டும் கார்லாம் பயங்கரமாக வித்தியாசமாக இருக்காங்க. ஒரு நான் வண்டியில் போய்ட்டுருந்தீங்க, லிட்டரலாக வண்டியை மட்டும் இடித்து சொல்லிட்டு போயிட்டானுங்க, நான் பார்த்துட்டேன். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானுங்க இவங்க. பயங்கர வேகமாக வரானுங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, எவனா சுடுறாங்க. அட பாவீங்களா, சுட்டே கொன்னுட்டிங்களேடா என்ன. ஓகே, வேஸ்டடே. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம செத்துட்டோம். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளை கொண்டுட்டானுங்க. இப்போ நம்ம திருப்பி வந்துட்டு ப்ளே கொடுத்து போவோம். ஓகே, ப்ளே கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதாகிட்டுருக்கு, லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, வந்துருச்சுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு வண்டி, KTM அந்த மாதிரி ஏதாவது வண்டி எடுத்துப்போம். அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சீட் போடணும்.
அது ஏதோ 1190 அப்படி ஏதோ வருங்க. ஓகே வந்துட்டு பார்த்திங்கன்னா போடலாம். ஸோ கால் இதை எடுத்துகிட்டு அது 1190 இல்லை வேறு ஏதாவதா? சரி 1190 அப்படி ஏதாவது இருக்கும். சரி நம்மளே போட்டு பார்ப்போங்க. 1190. ஓகே இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதே தாங்க கேடிஎம் வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம இந்த கேடிஎம் பைக் எடுத்துகிட்டு ஸ்டைலாக ஊரை சுற்றலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓகே இப்போ உள்ள ஐயோ தண்ணிக்குள்ளே வந்துட்டேனே. சை என்னங்க இப்படி ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஏதாவது நல்ல சூப்பர் பைக் மாதிரி எதாவது எடுத்து விளங்காதே. ஸோ ஓகே இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே இப்போ நம்ம வந்துட்டு ஆக்டிவா பைக் எடுத்து போங்க. 000 அப்படின்னு 4 வாட்டி போட்டோம்னா வந்துடும். ஆக்டிவா ஸ்கூட்டி. ஆக்டிவாவில் ப்ளஷரு. என்னங்க நான் அதை எடுத்தா இது வருது. மொத்த ஃபிஷ்மேன். சரி மறுபடியும் போயிட்டு போட்டு பார்ப்போம். ஓகே என்னங்க நம்ம இந்த பைக் எடுத்தா அந்த பைக் அது கிளிச் ஆகிடுச்சு போலங்க. சரிங்க நம்ம அங்கே வாசல் கிட்டே அதாவது இன்னும் கொஞ்சம் தூரமாக போயிட்டு இன்னொரு 2 சீட்டை போட்டு அது ப்ளஷர் வண்டி எடுப்போம். 000 மறுபடியும் போடுவோங்க. ஓகே இப்போ வந்துருச்சா. இப்போ போயிடலான்னு நினைக்கிறேங்க. இப்போ போல அட பாவீங்களா இன்னும் இங்கே வரைக்கும் வருது. ஸோ சேட். ஓகே இப்போ நம்ம வெளியே போயிடுவோம். ஷிட் ஹிவி கோ கெயின். நம்ம ஏதாவது கார் எடுத்துகிட்டு போவோங்க இந்த வாட்டி. இந்த வண்டியே வேணாம். வண்டியில் இருந்தால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கிற வண்டியிலே திருப்பி போகிறோம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது கார் போடுவோம். காரில் போகலாம். போர்ஷில் போகலாங்க. ஸோ போர்ஷில் இல்லைங்க நம்ம ஜாம்பி எடுக்கலாங்க. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜாம்பி நம்ம இந்த கேமில் கொண்டு வர முடியும். ஒரு சீட் போட்டோன்னா வந்துட்டு ஜாம்பிஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஜாம்பியோட அப்படியே பயங்கரமாக நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இது பண்ண போகிறோம். விளையாட போகிறோம். விளையாட போகிறோன்னா ஜாம்பியை சுட்டுதல போகிறோம். ஸோ 2030 அப்படின்ற இது போட்டோன்னா ஜாம்பிஸ் வர ஆரம்பிச்சிடும். எனக்கு அதுக்கு நீ இவ்வளோ இன்ஸ்டண்ட்டாலாம் வரக்கூடாதுடா. போடு கன் எடுத்து போடு. ஐயோ இன்னொன்று வந்துருச்சே. இன்னும் ஒருத்தனை இன்னும் சாவலை. ஐயோ இன்னொரு வந்துருச்சுங்க. நோ ஐயோ நாளாயிடுச்சங்க. டீம் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏண்டா நீங்கள் சாதாரணமாக இவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சண்டை போட்டு திருப்பி டீம் ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ளே நீங்களே பயங்கர பெருசாக டீம் ஃபார்ம் பண்ணிடுங்க போலடா. இதுக்கும் மண்டையில் மூளைலனா கூட இந்த வேலையெல்லாம் பயங்கரமாக வைப்பாங்க பார்க்குறானுங்க. ஐயோ நம்ம நண்பனுக்கு இதாகிடுச்சு, ஒருத்தனை கொண்டுட்டாங்க, அதனால் நம்ம எல்லோரும் சேர்ந்து அவனை போய் கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரானுங்க. இவனுக்கு இன்றைக்கி ஒரு பாயாசத்தை போட்ட வேண்டியதானே. ஐயோ ஓடுங்க நம்ம இந்த கார். ஐயோ தப்பாக வேறு சீட்டை போடுறேனே. கார் எடுத்துகிட்டு போகலாம். அங்கே போர்ஷ் வந்துடும். இப்போ ஐயோ செத்து போயிட்டமேங்க. கார் எடுத்துகிட்டு தப்பிக்கலான்னு பார்த்தா இப்படி கொண்டுட்டானுங்களேங்க. நம்மளை அநியாயமாக இப்படி கொண்டுட்டானுங்களே. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு காரை முதல்ல ஸ்பான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஜாம்பிஸ்லாம் ஸ்பான் பண்ணலாம். இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா உடுகுடுன்னு வெளியே போயிட்டு 4000 அப்படின்னு போட்டோன்னா நம்மளுக்கு போஷ் கார் வந்துடும். அதை நம்ம ஏதாவது நம்மளுக்கு பிடிச்ச கலரில் மாற்றிட்டு மாசா ஸ்டைலாக கெத்தாக போகலாம். ஸோ இங்கே போட வேணாங்க, நம்ம வெளியே போய்ட்டு போடலான்னு நினைக்கிறேன். இங்கே போடலாமா வேணாமா? ஓகே இப்போ நம்ம முதல்ல இதை போட்டுப்போம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஹெல்த்துங்க. அதாவது நீங்கள் என்ன தான் நம்மளை வந்துட்டு சுட்டாலும் என்ன பண்ணாலும் நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்த் குறையும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம சாக மாட்டோம். ஸோ அதுக்கான ஒரு சீட்டை போட்டோம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன பண்ணலான்னா இந்த காரை ஸ்பான் பண்ணிடுவோங்க. காரை ஸ்பான் பண்ணியாச்சா. இப்போ நம்ம இந்த கலர் மாற்றுவோம். கார் கலரை ஃபோன் எடுத்து தாங்க மாற்றணும். ஃபோனை வந்துட்டு எடுப்போம். இருங்க சண்டை போடுற மூட்லேருந்து வரட்டும். இப்போ ஃபோன் எடுத்துகிட்டு இந்த கேலரிக்குள்ளே போனோன்னா கலர்ஸ் நிறையாவே இருக்கும். சரி இங்கே என்ன கலர் எடுக்கலது? என்ன கலருங்க எடுக்கலாம்? சரி என்ன நம்ம க்ரீன் எடுப்போமா? இல்லைங்க இது நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி வாந்தி எடுத்து வச்ச மாதிரி இருக்கு லைட்டாக. இப்போது என்ன பண்ணலாம்? ப்ளூ இல்லை வைலட் எடுப்போமா? பர்பிள் வேணாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட பேசிக்காக ப்ளூ நல்லா இருக்குங்க. ஸோ சேனலோட ஒரு ப்ரைமரி கலர்னாலே நம்ம வந்துட்டு ஸ்டாண்டர்ட் கலர்னாலே பர்பிள் அப்படின்றது தான் இருக்கும் நிறையா விஷயத்தில். பட் என்னோடய ஃபேவரட் கலர் வந்து பர்பிளான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. என்னோடய ஃபேவரட் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னது பிளாக் தாங்க. மோஸ்ட்லி எனக்கு பிளாக் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே இப்போ நம்ம ஜாம்பிஸை கொண்டு வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஜாம்பிஸ்க்கு ஃபோன் பண்ணியாச்சு. ஜாம்பிஸ்க்கு ஒரு ஃபோனை போடுப்பா சின்ராசு. ஓகே
இப்போ ஜாம்பிஸ்லாம் வந்துருச்சுங்க பாருங்க, எவ்வளோ ஜாம்பிஸ் இருக்குது பாருங்கள். இங்கே ஒருத்தன் வராமல் பாருங்க. இப்போ நம்ம அப்படியே போட்டு தருவோம். வானாவும் போடுற இவன் அவ்வளோதாங்க செம்ம. வாடா 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 மச்சி, உன்னை போட போகிறேன் பச்சி. டவுன் 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 டவுன். ஓகே, இப்போ வண்டியில் ஏறி நம்ம தப்பிப்போங்க. வாங்கடா அப்படியே பின்னாடியே துரத்திட்டு வாங்கடா. இருங்க, நம்ம இப்படி விடிச்சிருவோங்க. நீ வேணாம், இப்போ நம்ம அங்கே இவங்க முன்னாடி ஒருத்தன் வராம பாருங்க. இருடா, அவ்வளோதான் தூக்குதுற. ஐயோ, நம்ம பாஷா மியூசிக் இதுக்கு ஓட்டுக்கிட்டு இருக்கோம். பாஷாவோ படையபாவோ ஏதோ. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு இடித்து தள்ளிகிட்டே போவோம். இப்போ நம்ம பயங்கரமாக பின்னாடி ஒரு மாஸ் பிஜிஎம் போட்டு இடிச்சோன்னா செம்மையாக இருக்குங்க. இப்போது என்ன போடலாம், ஏதாவது ஒரு பிஜிஎம் போடுவோமா? என்ன போடுறது? நம்ம இப்போ வந்துட்டு ரீசெண்டாக May 1 இன்றைக்கே வந்துட்டு May 1 இல்லை, ஏப்ரல் ஏதோ இதில் வந்துச்சு கூலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் அவரோட நெக்ஸ்ட் படத்தோட ஒரு இது வந்துச்சு. அதில் வந்துட்டு ஒரு பாட்டு வந்திருக்கும். ஐயோ, பாடலாமான்னு தெரிலங்க, காப்பிரைட்டு கொடுத்துட்டானுங்கன்னா பயமாக இருக்குது. செம்ம எதுவும் பாடாமல் அமைதியாகவே இருப்போம். இப்போ அதாவது பழைய பிஜிஎம் போடலாம், அது போட்டால் எதுவும் அவ்வளோவா வராதுன்னு நினைக்கிறேன். என்ன போடுறது, என்ன போடலாம் தெரிலங்க. நம்ம பிஜிஎம்மே போட வேணாம், சும்மா இந்த மாதிரி பேசிக்கிட்டே சுற்றுவோம். தூக்கு ஐயோ, என்ன தூக்கிட்டானுங்க ஏங்க. நம்ம மற்றவனுங்களாம் இடிச்சு பார்ப்போன்னு பார்த்தா கார்லேருந்து நம்மளே குதிச்சிட்டோம். எந்திரிச்சு தொலைடா. இல்லை, யாரா இவன் எந்திரிச்சு ஒரு தொலை விட்டுட்டு அப்படியே மெதுவாக ஸ்லோ மோஷனில் எந்திரிக்கிறான். இல்லைடா, நம்மளை வந்துட்டு பிரித்து மேய்ஞ்சிருவீங்க. இப்போ நம்ம டக்குன்னு காருக்குள்ளே ஏறிட்டு ஓட்டுவோம். ஒடுங்க ஐயா, வீட்டுக்குள்ளே ஒடுங்க போடு, அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் இடிச்சு தள்ளிட்டு போயிட்டுருக்கோம். Leo Das is a badass, is gonna kick his ass. Badass, Mr. Leo Das is a badass. Leo Das is a badass, is gonna kick. பாருங்க, அப்படியே இதெல்லாம் பறக்குது, பொறி பறக்குது. பொறி பறக்க, ஜாம்பிஸ் எல்லாம் பயங்கரமாக வெளியே பறக்க, பாலோடு வேலோடு ஹோய் போராடு. ஐயோ, ஏங்க பாடலாமா என்னன்னே தெரிலங்க, பயத்தில் நான் வேற பாடிக்கிட்டு இருக்கேன். ஐயோ போச்சு, கிளிச் ஆகிடுச்சு. நான் பாட்டு பாடுறது இந்த காப்பிரைட் இதாகிறதுக்கு பொறுக்குதோ இல்லையோ, நம்மளை வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கேமுக்கு பொறுக்கலை, கிளிச் ஆகிடுவோம். ஓகே, மேலே இருந்துச்சிட்டோம். செம்மங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கன் எடுத்துகிட்டு வர்ற ஜாம்பிஸ்லாம் அப்படியே போட்டு தரலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன் இருக்குது பார்த்தீங்களா, எடுத்து போடு அவனை, அவ்வளோதான். ஓகே, இவனை நம்ம நல்லா சுடவே முடியலை. என் குரல் வேறு நடுவில் ஒரு மாதிரி இது தொண்டையெல்லாம் கட்டிக்கிச்சு. அதான் என்னென்ன எனக்கு தெரிலங்க, எப்பயுமே இந்த சம்மர் டைமில் கோல்டு மட்டும் எனக்கு பிடிச்சிக்குது, வேறு என்ன முடிக்குதோ இல்லையோ கோல்டு பிடிச்சிக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது, எல்லாருமே காலி ஆகிட்டானுங்க, வேறு எவனுமே வரல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், கார் எடுத்துகிட்டு போயிடலாம். இவனை சுடவே முடியலங்க. சரி, இந்த ஸ்னைப்பரை வச்சு இந்த அங்கே இருக்கானுங்க பார்த்தீங்களா, அவனுங்களாம் போடுவோம் முன்னாடி. இந்த ராக்கெட் லான்ச்சரை வச்சு போடுவாங்க முன்னாடி, அதுக்கப்புறம் அவனுங்களை போட்டு தள்ளுவோம். இவங்க வேறு வந்துட்டு பார்த்திங்கன்னா சவுண்டு கிச்சுன்னா வந்துருவானுங்களோட பயமாக இருக்குங்க, அதாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், நான் போடலாம். ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்களே சொல்லுங்கங்க ப்ளீஸுங்க, நீங்கள் இந்த வீடியோ யார் இந்த போன வாட்டி 7 பேராவது பார்த்துருந்தீங்க, அந்த மாதிரி இந்த வீடியோக்கு எத்தனை பேர் பார்க்குறீங்களோ யாராவது ஒருத்தங்களாவது கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ளீஸுங்க ஏதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது போடுங்க, அடுத்து என்ன கேம் போடலாம் அப்படின்னு சஜஷன்ஸ் கொடுங்க. அப்போ தான் என்னால் ஃபார்வேர்டு இன்னும் கொஞ்சம் புது கேம்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்கிட்ட ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இந்த கமெண்ட்ஸ் வச்சு பண்ணால் தான் என்னால் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்றதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ்லாம் போட முடியும். ஸோ அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓகேங்க, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்களாம் போட்டு தருவோம். நம்ம முன்னாடி வேறு ஒரு களத்தில் இறங்குறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா இது GTA San Andreas கேம் வந்துட்டு போடலான்னு பார்த்தோம், பட் அந்த கேமை போட முடியல. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் நம்மளோட லேப்டாப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஒரு சில காரணத்தினால என்னோடய ஃபோனில் நான் கொண்டு வந்ததுக்கப்புறமும் என்னோடய ஃபோனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீடியோ வந்துட்டு எடிட் பண்ண முடியல. ஸோ லேப்டாப்பில் எடிட் பண்ணலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேப்டாப்பில் எடிட் பண்ணுற எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆப்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அது டவுன்லோட் பண்ணணுன்னா நான் ரொம்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா அது இதுன்னு தேடணும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது என்னால் முடியலை.
ஸோ அதனால் நான் இன்னொரு வாட்டி கேமில் விளையாண்டு பார்த்து அதுக்கப்புறமும் முடியாததால் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் மட்டும் தனியாக கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் மொபைல்லே முதல்ல போடுவோம், அதுக்கப்புறம் லேப்டாப்பில் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானுக்கு வந்திருக்கேன். ஸோ அதாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இவனுங்களெல்லாம் போட்டு தள்ளுவோம். போட்டு தள்ளு போட்டு தள்ளு போட்டு தாக்கு போட்டு தாக்கு போட்டு தாக்கே போட்டு தாக்கே ஹிட்டு சாங்கு ஒன்று போட்டு தாக்கு போட்டு தாக்கே போட்டு தாக்கே ஹிட்டு சாங்கு இவனை போட்டு தாக்கு ஓகே, இப்போ ஒரு பாட்டை பாடி முடிஞ்சாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன பண்ணலான்னா அப்படியே இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே பூந்துட வேண்டியதா. ஏ ராசா நீ நவுறா இப்போ பாடுறா. ஓகே, பதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எத்தனை சாம்பிஸ் வந்துருச்சுன்னு. இவனுங்க என்னங்க சிலை ஆட்டம் நீ இருந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. டேய் வந்து பாருங்கடா, எத்தனை சாம்பிஸ் ஊருக்குள்ளே வந்திருக்கு, அதுவும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்திருக்கு. இவனுங்களை பார்க்குறத விட்டுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகேங்க, நம்ம பாதி பேர் இடிச்சே தள்ளி வச்சோங்க பாருங்க, நசுங்குறாங்க. அப்படியே ஜூஸ் புளிகிற மாதிரி புளிஞ்சு விட்டுற வேண்டியதான். பாருங்க இங்கே உழுவுதான் நடங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இவனுங்கெல்லாம் ஏற்றிட்டு அப்படியே நம்ம காரை பின்னாடி எடுக்கலான்னு பார்த்தா இந்த கார்லேருந்து குதிச்சு வளைஞ்சிட்டான். சரி ஓகே, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. ஒருத்தனை இந்த இது இப்போ வரான் பார்த்தீங்களா, அவனை அப்படியே கொடூரமாக கொள்ளாங்க. என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கி பாம்பு எடுத்து இவனை மேலே போட்டுருவோம். போட்டுட்டு நம்ம வெளியே போயிட்டு வெடிக்க வச்சுருவோம். இந்த இப்போ ஸ்டிக்கி பாம்பு இருக்குது பார்த்தீங்களா, போடுறா சின்ராசு. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. ஓகே ஓகே போட்டாச்சுங்க. இப்போ போயிடலான்னு நினைக்கிறேன். இன்னும் ஒன்று போடுவோம். அவ்வளோதாங்க. இங்கே ஒன்று போட்டுட்டு நம்ம பாட்டு வெளியே போய்ட்டு தான் கார் வெடிச்சிரும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, வெடிக்கட்டும், என்ன பண்ணுறது. இல்லை நம்ம கார் எடுத்துகிட்டே வெளியே போயிடலாம் விடுங்க. ஓகே, காரை எப்படி இருக்கிறது. ஓகே, இவன் வேறு பின்னாடியே வந்து தொலைகிறான். ஓகேங்க, இப்போ வெளியே எடுத்துருவோம். எஸ், எடுத்தாச்சு. டிக்கு 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 டூ டிக்கு டூ. ஓகே, இப்போ வந்துட்டு இதை வெடிக்க வச்சுருவோம். வெடிகுண்டு முருகேச ஆன் த பலி பேக். ஓகே ஓகே, வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போயிடுவோம். அந்த இவனுங்கெல்லாம் துரத்திக்கிட்டு வரானுங்க. மேலே போயிட்டு ராக்கெட் லான்ச்சரை வச்சு இவனுக்கு போட்டு தள்ளுவோங்க. இருங்கடா, உங்களுக்கெல்லாம் ராக்கெட் லான்ச்சர் தான்டா. வாங்கடா பண்ணி முடிஞ்சு வாங்கிங்களா. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராக்கெட் லான்ச்சர் வச்சு போட்டு தள்ளிட வேண்டியதான். ஓகே, வாடா டூ ஃபான். ஓகே, போட்டு தள்ளியாச்சு. சரி ஓகேங்க, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வீடியோவே முடிச்சுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடலாம். ஸோ ஓகேங்க, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அப்பாடா, ஒரு வேலை முடிஞ்சுப்பா.